ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட காய்கறி தோட்டத்தை பற்றி தான். இப்படி கடந்த இடம்தான் இந்த இடம். இப்படி கடந்த இடம்தான் வந்து ஆஃப்டர் 2.5 மந்த்தில் நம்ம வந்து இப்படி ஆக்கியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுரக்காய் எப்படி பூ போட்டிருக்கு பாருங்கள். பூ மட்டும் கிடையாது, காயும் போட்டிருக்கு. வாங்க அதை காயை காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்கள். நிறைய காய் போட்டிருக்கு. சுரக்காய் இந்த பக்கம் கீழேலாம் நிறைய காய் போட்டுருப்பாங்க. அவ்வளோ பெருசாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தக்காளிலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. தக்காளிலாம் ஏதோ முரட்டு தக்காளி மாதிரி இருக்குது பாருங்கள். கையே வச்சு பிடிக்க முடியல. அது மாதிரி இன்றைக்கி வந்து 2-3 தக்காளியை நம்ம வந்து இதிலேருந்து எடுத்துருக்கோம். அந்த தக்காளியும் காட்டுதோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுரக்காய் கொண்டாங்க, பாவக்காய் போட்டிருக்கு பாருங்கள். இந்த நம்ம அங்கே கொடிக்காண்டி நிறைய இந்த இடத்துல என்னது வலை மாதிரி பின்னி வச்சுருக்கனால இந்த கொடியும் நல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கு. கீரைலாம் நல்லா வளர்ந்துருக்கு. எவ்வளோ ஹைட்டில் கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். என்னோடய ஷோல்டர் அளவுக்கு இந்த கீரை வந்து வளர்ந்துருக்கு. இன்றைக்கி எதை பற்றி இப்போ மெயினாக பார்க்க போகிறோன்னா, தக்காளி ஏற்கனவே எடுத்துட்டேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாவக்காவை அறுவடை பண்ண போகிறோம். நேற்றே அறுவடை பண்ணுறது தான், நான் மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் பழுத்துருச்சு பாவக்காய். அதனால் இன்றைக்கி எடுத்தாச்சு. நான் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி எடுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பழுத்துருச்சு. இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. வெயிட்டை போட்டு பார்த்துடலாம். இதுவும் இந்த பாவக்காவும் சரிங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ளக்கு ஒரு பாவக்காய் இருக்குது, ஆனால் அது ரொம்ப குட்டியாக தான் கிடக்கு. அது கொஞ்சம் வளரட்டும். தெரியுது அவங்களுக்கு. இது வந்துட்டு இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் தக்காளியும் நான் பறித்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பறித்த தக்காளி. இது கொஞ்சம் சின்ன தக்காளி தான். ஒரு 100 கிராம் சைஸில் 3 தக்காளி. இது ஒரு 50 கிராம் வரும். 2 பாவக்காய். இதை வெயிட்டு போட்டு பார்த்துடலாம் தக்காளி எவ்வளோ இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட தக்காளி 320 கிராம் இருக்குது. அதாவது 320 கிராம் இருக்குது. பாவக்காய் 110 கிராம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ